மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். பெரிய கொலகார கும்பல், கொள்ளகார கும்பல், இதெல்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. திருச்சி ராம்ஜி நகர் கும்பல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரசித்தி பெற்ற ஒரு கும்பல். வெளி மாநிலங்களுக்கு போய் திருடுறதை மட்டுமே தொழிலா கொண்டிருக்கக்கூடிய ஒரு கும்பல். இவங்க போவாங்க, அடிச்சு திருடி கிரடிட்டு ஒடியாந்துருவாங்க. இவர்களை விட மோசமான ஒரு கும்பல் பவாரியா கும்பல். தீரநதியாரம் படத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க என்னன்னா, இந்த தனியா இருக்கிற வீடுகளை குறி வச்சு அந்த படத்துல வர்ற மாதிரி உதவி கேட்கிற மாதிரி போய் கேட்டு நைட்ல அடிச்சு கொல்லுவாங்க. சகுட்டுக்கு மேலே அடிச்சு கொண்டுட்டு கொலை பண்ணிட்டு நகை எது கிடைக்குது அள்ளிட்டு வந்துருவாங்க. இது எல்லாத்தையும் விட மோசமான கும்பல் தண்டுபாளையம் கும்பல். இவங்க ஆந்திராவில இருந்து தமிழ்நாடு மாதிரி வந்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கும்பல். இந்த கும்பல் ஏன் அவர்களை விட மோசமான கும்பல்னா, ராம்ஜி நகர் கும்பல் திருடும், பவாரியா கும்பல் திருடும் கொலையும் பண்ணும். இந்த தண்டுபாளையம் கும்பல் திருடும் கொலை பண்ணும். பெண்கள் தனியா இருந்தா அவர்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செய்யும். அந்த அளவு கொடுமையான கும்பல். இந்த 4 கும்பல், இந்த 3 கும்பலை விட ஒரு மிகப்பெரிய கும்பல் இருக்கு. இந்த கும்பலுக்கு பேர் தான் கரூர் கும்பல், செந்தில் பாலாஜி கும்பல், கரூர் கேங்னு சொல்லுவாங்கல்ல இந்த கும்பல். அப்படிப்பட்ட கும்பலை கோயம்புத்தூர்ல ஓட விட்டு செருப்பை கழட்டிட்டு அடிச்சிருக்காங்க. சபாஸ்ரா அடிச்சா என்ன விடிய விடிய ஓடுகிற, எங்க இருந்து வந்து எங்கடா ஓட்டு காசு கொடுக்குறீன்னு விரட்டி வெளுத்திருக்காங்க. இவனுங்கெல்லாம் கரூர்ல 1ஆம் நம்பர் ரவுடி பயிலுங்க. ஊர் விட்டு ஊரு போய் கோயம்புத்தூர்ல நாங்க தான் கெத்துனோன்னு அங்க நாம் தமிழர் சீமான் தம்பிகள் சுத்து போட்டு செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. லவ் யூடா தம்பிங்களா. உண்மையிலேயே சொல்றேன், நான் பல விஷயங்கள்ல வந்து இந்த அரசியல்ல சீமானவர்களை பெருசா நான் பேசுறதே இல்லை. சல்யூட்ரா தம்பிங்களா, ஒரிஜினல் பிரபாகரம் பிள்ளைங்கடா நீங்க. இப்ப நான் ஒத்துக்கிறேன்டா, அடிச்சு ஓட விட்டாங்க பாருங்க. ஓட்டுக்கு 5000 என்ன திமிரு உங்களுக்கு இருக்கும், சம்பாதிச்சு இங்க ஒன்னாவது பணமா கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு வெளுத்திருக்காங்க. இதுல இவங்களுக்கு இந்த பணம் கொடுக்கிற கும்பலுக்கு ஆதரவா சில அதிகாரிகளும் செயல்பட்டு இருக்காங்க. எவன் வேணாலும் வரட்டும்னு அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. ரசிச்சேன். அதை பத்தி நம்ம பின்னாடி டீட்டெயில்டா பேசுவோம். அதுக்கு முன்னாடி திருமாவளவன் தலித்துகளின் காவலர், சமூக நீதியை விடிய விடிய உட்கார்ந்து அறுத்து தள்ளுபவர். சமூக நீதியை அறுத்து தள்ளாம இவருக்கு தூக்கமே வராது. பாசிசத்தை ஒழிக்காம இவர் சோரே திங்க மாட்டார், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டார். அப்படிப்பட்ட தலித்துகளின் காவலர். பேட்டி ஒண்ணு கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கான்னு தெரியல, 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாரு, நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. சகோதரி பொற்கொடியின் சீட்டு கிடைச்சிருக்கிறது வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னாரு. அதிமுக கூட்டணியில ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி சகோதரி பொற்கொடி அவர்களுக்கு திருவிக நகர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு இல்லையா. இப்ப பொற்கொடி அவர்களுடைய தோல்விக்காக அந்த திருவிக நகர்லயே போய் திமுக வேட்பாளரை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காப்ல. கித்தனா வாயா உங்களுக்கெல்லாம். 10 நாளைக்கு முன்னாடி அப்படியே பொற்கொடி அவர்களுக்கு சீட்டு கொடுத்ததுக்கு ஐயோ அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது அப்படின்னு சொன்னவரு, புல்லரிச்சதை மாடு வந்து மேஞ்சிருச்சு, அதனாலதான் இப்ப நான் பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்றீங்களா மிஸ்டர் தொல் திருமாவளவன்? எனக்கு தெரியும் உங்க ஆளுங்க இந்த உங்களை விமர்சிச்சாலே இந்த வீடியோலாம் தேடி எடுத்துட்டு போய் பிசிஆர் கேஸ் கொடுப்பாங்கன்னு. நீ போடு, நான் பாக்குறேன். அதையும் எத்தனையோ கொடுத்துட்டீங்க, பார்த்துட்டேன், இதையும் சேர்த்து பார்த்துக்கிறேன். வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஏன் நான் வந்து திமுக கூட்டணியில இருக்கேன், நான் என் கூட்டணி தர்மப்படி நான் அங்கதான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு யாராவது விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து கமெண்ட் பக்கம் வந்துடாதீங்க. என்கிட்ட நிறைய தரவுகள் இருக்கு, வச்சு செஞ்சு விட்டுருவேன். 2014 பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திருமாவளவன் தோல்வி அடைஞ்சாரு சிதம்பரம் தொகுதியில. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2014 சிதம்பரத்துல அதிமுகவை சேர்ந்த சந்திரகாசி கிட்ட திருமாவளவன் தோத்தாரு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் வேட்பாளரா நிக்கிறாரு. இன்னைக்கு அவர் டிவிகேக்கு போயிட்டாரு. அவரை எதிர்த்து திருமாவளவன் சிதம்பரத்துல நிக்கிறாரு. சிதம்பரத்துல திருமாவளவனுக்கு மறுபடியும் தோல்வி. தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருந்தா அதிமுக பதறி அடிச்சு போய் ஆம்ஸ்ட்ராங் காலில் விழுந்தாரு. பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளரை இங்க நிறுத்தி இருந்து சிதம்பரம் தொகுதியில. ஆனா அன்னை ஆம்ஸ்ட்ராங் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரிஜினல் சமூக நீதியோட காவலன் ஆம்ஸ்ட்ராங். அன்னை ஆம்ஸ்ட்ராங் என்ன தெரியுமா பண்ணாரு? சகோதரர் திருமாவளவனோட வெற்றிக்காக பகுஜன் சமாஜ் கட்சி சிதம்பரத்துல தன்னோட வேட்பாளரை வாபஸ் வாங்குது, சிதம்பரத்துல பகுஜன் சமாஜ் கட்சி போட்டியிடாதுன்னாரு.
அதுக்கு முன்னாடி தேர்தல்ல பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா நின்ன வேட்பாளர்கள் எல்லாம் 2014 10,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2019 பகுஜன் சமாஜ் கட்சியோட ஆதரவு திருமாவளவனுக்கு கொடுக்கும், திருமாவளவன் ஜெயிக்கிறதுக்காக என் வேட்பாளரை வாபஸ் வாங்குறேன்னு ஆம்ஸ்ட்ராங் சொன்னாரு. அந்த தேர்தல்ல தான் ராத்திரி 12 மணி வரைக்கும் ரிசல்ட் வராம 2,900 ஓட்டுல திருமாவளவன் ஜெயிச்சார். எங்க கூகுள்ல கிடைக்கும், இதெல்லாம் ஒன்னும் கதை கிடையாது, நான் பொய்யெல்லாம் சொல்லிட முடியாது, போய் தேடி பாருங்க. அன்னைக்கு திருமாவளவனுக்காக பகுஜன் சமாஜ் கட்சியோட வேட்பாளரை ஆம்ஸ்ட்ராங் வாபஸ் வாங்கலன்னா அரசியல்ல செல்லா காசா போயிருப்பாரு திருமாவளவன். ஏன்னா 2019 ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத்தை தவிர வேற யாருமே அதிமுகவுல ஜெயிக்கல. ஆனா இங்க திருமாவளவன் தோத்து இருப்பாரு ஆம்ஸ்ட்ராங் இல்லைன்னா. ஒரு கட்சி தலைவனா நின்று தோத்த கேவலமான வரலாறு உன் பேர்ல எழுதி வச்சுக்கப்பட்டிருக்கோம். அந்த கரையை தொடச்சவர் ஆம்ஸ்ட்ராங். கொஞ்சம் கூட நன்றியை நறுக்கி தின்னுட்டு விசுவாசத்தை வித்து தின்னுட்டு ஆம்ஸ்ட்ராங் சமூக நீதி நாங்க ஆதரிக்கிறோம், புற்கொடி உயிருக்கு ஆபத்துன்னா வடை சுட்டுட்டு இன்னைக்கு போய் ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு எதிர்த்து ஓட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு துணிச்சல்லாம் கிடையாது, நீங்க திமுகவோட கொத்தடிமையா இருக்கீங்க. இல்லைன்னா பாண்டிச்சேரியில போய் தன்னோட வேட்பாளருக்கே வாக்கு செலுத்தாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவனை இந்த உலகத்திலேயே அவனாவது பார்த்தது உண்டா? திமுகவோட 1ஆம் நம்பர் கொத்தடிமை திருமாவளவன் அப்படிங்கிறத இதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம். மக்களாகிய தலித் மக்களாகிய நீங்க முடிவு பண்ணீங்க, உங்களுக்கு உண்மையான தலைவர் மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கா இப்ப அறிவாலயத்துல அடிமையா கிடக்கிற திருமாவளவனா அப்படிங்கிறத முடிவு செஞ்சீங்க. நீங்க தான் மக்களாகிய நீங்கள் முடிவு செஞ்சுக்கணும். திருமாவளவனுக்கு சரி நிகரான இன்னொரு தலைவன் யாரு? நம்ம கக்கூஸ்வாலி செல்வ பெருந்தகை. இந்த ஆளை ராகுல் விரட்டி விட்டாரு. ஆக்சுவலா அதான் உண்மை. இந்த ராகுலுக்கு திமுக கூட போறதுல விருப்பமே கிடையாது. இந்த வாரி பண்ண வேலை தான் இப்ப கட்ட கடைசியில உட்கார்ந்து இருக்கிறது. இன்னைக்கு ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வர்றதும் அங்க வரக்கூடாதுட்டாங்க. இந்த ஆளு நம்ம பொழப்பு நாரி போயிடும். ராகுல் காந்தி வர்ற இடத்துக்கு நாம போகல, அவர் வரக்கூடாதுன்னு சொல்றது தெரிஞ்சா அசிங்கமா போயிடுன்னு காலையிலேயே ஒரு டிராமாவை போடுறாரு. என்னன்னு, இந்த RS பாரதி ஊடகங்களுக்கு எல்லாம் எலும்பு துண்டை அப்படி தூக்கி போட்டா சௌரியத்துக்கு செய்தி போடுவாங்கல்ல, அப்படி ஒரு செய்தி. அதாவது செல்வ பெருந்தகை தொடர்புடைய அலுவலகம், வீடு உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் ரெய்டு அப்படின்னு காலையிலேயே செய்தி எல்லாம் பார்த்திருப்பீங்க. எங்கேயுமே ரெய்டு நடக்கல. செல்வ பெருந்தகை போன் போட்டு சொன்னதுக்காக இப்படி நியூஸ் போட்டிருக்கானுங்கன்னா இது எவ்வளவாக சிறந்த கேவலம். அப்ப யார் போன் பண்ணி என்ன நியூஸ் சொன்னாலும் போட்டுருவீங்களா? நீங்க அதோட உண்மை தன்மை ஆராய மாட்டீங்களா? 2 எலும்புக்காக வர இவ்வளவு செய்தி எல்லாம் போடுவீங்க அசிங்கமா பாருங்க. அது வருமான வரித்துறை அதுக்கு பிறகு அறிக்கை கொடுத்திருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வீட்டில் சோதனை எதுவும் நடக்கவில்லை. தன் வீட்டிலே சோதனை நடத்துவதாக கூறி தன்னை முடக்கி வைத்துள்ளதாக வருமான வரித்துறை மீது செல்வ பெருந்தகை கொடுத்த புகார் பொய்யானது. செல்வ பெருந்தகை கூறியது போல் அவரது வீடு உள்ளிட்ட அவர் சார்ந்த இடங்கள் எங்கும் சோதனை நடைபெறவில்லை. ராகுல் காந்தியின் பிரச்சாரத்திற்கு செல்ல விடாமல் தடுத்ததாக செல்வ பெருந்தகை கூறுவது சுத்தமான பொய். அதில் எல்லளவும் உண்மை இல்லை. வருமான வரித்துறை சோதனை காரணமாக தென் மாவட்டங்களில் ராகுல் காந்தியின் பிரச்சாரத்தில் பங்கெடுக்க முடியாத நிலை இருந்தது என்ற செல்வ பெருந்தகையின் குற்றச்சாட்டு அப்பட்டமான பொய். இதெல்லாம் வருமான வரித்துறை சொல்லியிருக்கு, நான் சொல்லல. எவ்வளவு கேவலம் பாத்துங்க. நான் இதுல செல்வ பெருந்தையை கேவலம் சொல்ல மாட்டேன். ஏன்னா செல்வ பெருந்தையை கேவலம் தானே இன்னொருத்தன் வீட்டுக்கு கக்கூஸ்வாலி ஏத்திட்டு போறப்பே நமக்கு தெரியும். அதை விட கேவலமான மனுஷன் இந்த உலகத்திலேயே ஒருத்தன் பிறந்திருக்க மாட்டான். ஒரு வயசான பொம்பளை வீட்டுல இருக்கும்போது ஆம்பளன்னா போய் சவுக்கு சங்கற்ற வீரத்தை காட்டு, போய் உட்காந்து சவுக்கு சூக்கர் கூட உட்காந்து விவாதம் பண்ணு. நீ சொன்ன அந்த தூய்மை பணியாளர்களுக்கான வண்டி வாங்கினதுல ஊழல்னு சொல்ற, வா என் கூட விவாதம் நடத்து, நான் அப்படி எதுவும் பண்ணலன்னு நீ நல்ல ரோசமுள்ள வீரமுள்ள சுத்தமான அரசியல்வாதி ஆம்பளையா இருந்தா போய் சவுக்கோட உட்காந்து விவாதம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு கக்கூசு வாலியை கொடுத்துட்டு ஆள் அனுப்புற, நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா? திமுகவோட ஆதரவு மட்டும் இல்லைன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதே தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பாவம் பண்ணிருப்ப, அவர்களை ஏமாத்தி எவ்வளவு தின்றீங்க கொழுத்து. இப்ப இந்த மாதிரி பொய்ய பறையிட்டு அழுவீங்க. நீ தப்பு பண்ணினா கடவுள் தண்டிப்பாயா? கண்டிப்பா. நீ வேணா கடவுளே இல்லைன்னு சொல்ற கூட்டத்துல இருந்துகிட்டு கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கலாம். ஆனா ஒரு நாள் உனக்கான நீதி அப்படிங்கிறது எழுதப்பட்டே தீரும். நீதி தேவதையோட கண்கள் தான் கட்டி இருக்கு, ஆனா கடவுளோட கண்கள் கட்டப்படாது. என்னைக்கா இருந்தாலும் உனக்கு ஆப்பு உறுதி அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்ப செந்தில் பாலாஜி அப்படிதான், தாம் பெரிய ஆளு, கரூர்ல தோத்துருவாயின்னு பயந்துகிட்டு இருந்து கோயத்திற்கு ஓடி அங்க தோல்வி உறுதிங்கிறதால ராத்திரியோட ராத்திரியா ஓட்டுக்கு 5000 ரூபாய் பணம் 50% இடத்துல நேற்று நைட்டு முடிச்சுட்டாங்க கொடுத்து. எதுக்காக 3 நாளைக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க? மேட்ரு என்னன்னா,
கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு திமுக கூட செந்தில் பாலாஜி நம்ப தயாரா இல்லை. ஏன்னா கோயம்புத்தூர்ல எந்த பெருசா அமைச்சரும் இல்ல, அங்க ஒன்னும் திமுகங்கிற கட்சியே இல்ல. இவர் இங்க இருந்து போனது கரூர் கேங்க பூரா இழுத்துட்டு போயிருக்காரு. இந்த ரவுடி பயிலுக பூரா அங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, ஏகப்பட்ட சிக்கல்களை பண்ணிருக்கானுங்க கரூருக்குள்ள. இவங்களை பூரா கெத்தா அப்படியே கொத்தா தூக்கி கொண்டு அங்க போட்டு போறது. ஏன் 2 நாளைக்கு முன்னாடியே பணம் கொடுக்கப்படுது? நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல கரூர்கார அங்க இருந்தான்னா கலட்டிக்கிட்டு அடிச்சு தேர்தல் ஆணையமே விரட்டி விட்டுரும். உங்களுக்கு என்னடா இங்க வேலை? அதனால நாளைக்கு சாயங்காலம் அவங்க போறதுக்குள்ள நேத்து நைட்டும் இன்னைக்கு நைட்டும் பட்டுவாடாவை முடிச்சிடணும். ஓட்டுக்கு 5000 நேத்து நைட்டு 50% கொடுத்தாச்சு. அவங்களுடைய அந்த கனவுல நாம் தமிழர் தம்பிகள் மண்ணள்ளி போட்டிருக்காங்க. நைட்டு ஃபுல்லா ரவுண்ட்ஸ்ல இருந்துட்டு புடிச்சு கொடுத்து சில இடத்த அடிச்சு வெளுத்து விட்டுருக்காங்க. ஏய் நாங்க யாரா பாக்குறோம்டா, கரூரா இருந்தா அப்படி தாண்டுவானுங்க, வானத்துக்கு வீடுதான் கட்டுவானுங்க அப்படின்னு. அங்க கோயம்புத்தூர் அடிக்கிற அடியில சத்தமே கேட்காம இங்க இருந்து ஓடணும், பைபாஸை பிடிச்சி நடந்தே ஓடுங்கடான்னு அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க. பல பேர் அடி வாங்கிட்டு துண்டா காணும் துணியா காணும்னு ஓடி இருக்காங்க. ஆனா இது எல்லாமே தமிழக காவல்துறையை சேர்ந்த சில அதிகாரிகளோட ஆதரவோடே நடக்குது. ஏழப்பால ஒரு கல்யாணத்துக்கு மௌலுக்கு கல்யாணம் வச்சிருக்கான். குருவி சேர்த்த மாதிரி சேர்த்த பணத்தை எடுத்துட்டு போய் நகை வாங்க போனான்னா அவனுகிட்ட பணத்தை பிடிங்கி 5 லட்சம் வச்சிருக்கியா எங்க ஆவணம் காட்டுன்னு பிடிக்கிறாங்க. ஒரு மாடு வித்துட்டு வரான், சந்தையில போய் 2 ஜோடி மாடு 1.5 லட்சம் ரூபாய் வித்துட்டு வரான். மாட்டுக்கு எவையா பில்லு கொடுப்பான்? மாடு வித்துட்டு வந்த பணமா, எங்க பில்ல காட்டுன்னு அவனை பிடிக்கிறாங்க. ஆனா செந்தில் பாலாஜி மாதிரியான ஆளுங்க எல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபா பிச்சை எடுத்த பணத்தை கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு ஊழல் பண்ண பணத்தை ஓட்டுக்கு 5000 கொடுக்குறீங்கன்னா இந்த பணத்தை எல்லாம் பிடிக்க முடியாதா? முடியும். ஆம்புலன்ஸ்ல தான் பணம் போகுது, ஆம்புலன்ஸ்ல தான் பணம் போகுதுன்னு எனக்கு ஒரு நண்பர் சொல்றாரு. தாம்பரத்துல குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனை பேரை சொல்லி அங்க இருந்து ஆம்புலன்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பணம் போகுது, பிடிக்காம மாட்டேங்கிறாங்க. சும்மா ஸ்கூட்டி எல்லாம் பிடிச்சி சீட்டை தூக்கி விட்டு செக் பண்றாங்க. என்னங்க இது? இன்னும் காவல்துறையினர் திமுக ஆட்சிக்கு வரும் நம்புறாங்க. அடிக்கிற அடியில எடப்பாடி என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத மட்டும் நீங்க பாருங்க. ரொம்ப ஆணவத்துல ஆடிட்டீங்க. அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியும் அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜியை நேத்து போட்டு பொலன்னு பொழந்து விட்டாரா எடப்பாடி கரூர்ல. அது உண்மைதான். செந்தில் பாலாஜியை கைவிட்டுருவாங்க திமுகவினர். இன்னொரு சாதிக் பாட்சா செந்தில் பாலாஜி, இன்னொரு அண்ணாநகர் ரமேஷ் செந்தில் பாலாஜி தூக்கி வச்சு கீழே போட்டு உடைக்கிறதுல திமுக காரணம் மிஞ்சின ஆளு வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்குல கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு வலிப்பான். எனக்கு உண்மையிலேயே பயமா இருக்கு. உண்மையிலேயே வலிப்பு வந்துச்சா இல்ல ஆட்சி மாறப்போகுது, வேற ஆளுங்க ஆட்சி மாறிட்டா யார் அந்த விசாரணை செஞ்சு புடிச்சிருவாங்க, வலிப்புன்னு சொல்லி ஞானசேகரனை முடிச்சிடலாமான ஒரு திட்டமா அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு, சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல நாம பார்த்திருக்கோம். அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுங்கிற மாதிரி ஆட்டாமா ஆடி இருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க, ஐயோ திரும்ப திமுக ஜெயிச்சிருவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. 2006 2011 எவ்வளவு கேவலமான ஆட்சி கொடுத்தாங்க. அப்ப இப்படிதான் எல்லா மீடியாக்காரனும் 210 சீட்டு திமுக இருக்கணும். அழகிரி பயங்கர ஆட்டம். அப்பெல்லாம் அழகிரி 2011 அண்ணா திமுக அழிச்சிருவேன் அப்படின்னாரு. எல்லா மீடியாக்காரனும் 200+ நான் திமுகவுக்கு எதிர்கட்சியா உட்காரத்து கூட துப்பு இல்லாம 23 சீட்ல ஜெயிச்சு தோத்தாங்க. படுதோல்வி. எப்பவுமே திமுகவோட தோல்வி ரொம்ப கேவலமா தான் இருக்கும். அதை விட கேவலமா இந்த தேர்தல்ல இருக்கும். திமுகவுக்கு படுதோல்வி உறுதி. நம்பிக்கையோட திமுகவை எதிர்த்து நில்லுங்க. தொடர்ந்து பேசுவோம்.